இப்படி செனீரியோ ரோட்ல நம்ம நிறைய பார்த்திருப்போம். இதுல இருந்து உங்க கார் உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுங்கிறது தான் முக்கியம். நார்மலா கார்ஸ் ப்ளூ, பிளாக், ஒயிட் இப்படி மல்டிபிள் கலர்ஸ்ல ஸ்மோக் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம மார்னிங் கோல்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சம்டைம் ஒயிட் ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகும். அது பேஸ்ட் ஆன் கிளைமேட் நார்மல் தான். அது இல்லாம நீங்க டிரைவ் பண்ணும்போதும் ஒயிட் ஸ்மோக் கண்டினியூ ஆச்சுன்னா அது நீங்க நோட் பண்ணணும். கூலண்ட் கம்பஷன் சேம்பர்க்குள்ள என்டர் ஆகி ஃபியூல் கூட மிக்ஸ் ஆகி பேர்ன் ஆகும். அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகும். இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா தீ எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதுல தண்ணி கொண்டு ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்? ஒயிட் ஸ்மோக் வரும். சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த செனீரியோல உங்களுக்கு இன்ஜின் ஹெட் பிளாக்ல உங்களுக்கு ஒரு மேஜர் எக்ஸ்பென்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். எப்பவுமே உங்க கார்ல ஒன்னு அப்நார்மலா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு சவுண்டா இருக்கலாம், வைப்ரேஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்மோக்கா கூட இருக்கலாம். நீங்க அதை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு மிஷின். அது தானா ஹீல் ஆகாது நீங்க ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும். ஒரு ஸ்மால் எக்ஸ்பென்ஸ் ஸ்லோவா ஒரு ஹை எக்ஸ்பென்ஸ்ல போய் நிற்கும். இது போல ப்ளூ அண்ட் பிளாக் ஸ்மோக்ஸ்க்கான ரீசன்ஸ் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். கீப் ஸ்மைலிங், நத்திங் இஸ் இம்பாசிபிள்.